என்னதான் ஒரு சில பேர் செருப்படிப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் புத்தியே வர்றதில்ல. ஒருத்தன் ஒரு தடவை உங்களை அடிக்கிறான் அப்படின்னா அது அவனோட தப்பு. திரும்படியும் அவன்கிட்டே போய் நீங்கள் அடி வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு. ஒரு சில பேர் உங்களை உதாசனப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அன்பு அப்படின்ற பேரில் யாருக்காகவும் ஏங்கி நிற்காதீங்க. நம்மளை அவமானப்படுத்துகிற, உதாசனப்படுத்துகிற இந்த ஒரு அன்பு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களோட நடத்தைகளில் காமிப்பாங்க. நம்மளை அவங்களுக்கு கொஞ்சம் கூட முக்கியம் இல்லை அப்படின்னு நம்மளையே உணர வைப்பாங்க. இருந்தும் கூட ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு விலக முடியல, அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி, அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல ஒரு வித முட்டாள்தனமான முடிவுகளை பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறது முட்டாள்தனமான முடிவு, நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க நம்மக்கிட்ட திரும்ப வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட அவங்களோட பிஹேவியர் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் அவங்களோட பிஹேவியர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஒரு சில பேர் இன்னும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. உண்மையாகவே இந்த மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்க, அவங்களோட பாசம் அப்படின்ற வலையில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அர்த்தமில்லாத அன்புக்காக என்றைக்குமே அடிபடிஞ்சு போகக்கூடாது. அதே மாதிரி அந்த அன்புக்காக ஏங்கியும் நிற்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒரு அன்பு நம்மளுக்கு என்றைக்குமே கிடைக்கல அப்படின்னு கவலைப்படவும் கூடாது. அர்த்தமில்லாத அந்த அன்பு நம்மளை கஷ்டப்படுத்திடுச்ச அப்படின்னு நினச்சி என்றைக்குமே கலங்கி போயும் நிற்கக்கூடாது. ஒரு சில பேர்லாம் யோசிப்போம், உண்மையான அன்பு எது, உண்மை இல்லாத அன்பு எதுன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்றப்போ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விலக முடியும்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மையான அன்பாக இருந்தால் என்றைக்குமே பார்த்திங்கன்னா உங்களை உதாசனப்படுத்தாது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட உணர்வுகளை எங்கே புரிஞ்சுக்கலையோ அது உண்மை இல்லாத அன்பு தான். உணர்வுகள் எந்த இடத்துல மதிக்கப்படுதோ அது உண்மையான அன்பாக இருக்கும். உண்மையான அன்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஏங்குமே தவிர உங்களை ஏங்க வைக்காது. அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவில் உங்களையும் அது மரியாதையாக வச்சுக்கும். மற்றவங்க கிட்ட எங்கேயுமே பார்த்திங்கன்னா உண்மையான அன்பு விட்டு கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் என்ன தான் நம்ம மேலே கோவம் இருந்தாலும், நம்ம செஞ்சது தப்பே இருந்தாலும் நம்மளை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்க நினைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் உண்மையான உறவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாரு கண்ணுக்கும் தென்படாது அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. நம்மக்கிட்ட போலியாக பழகிற 10 பேரை நம்ம உயிருக்கு உயிராக நேசிச்சிருப்போம், ஆனால் நம்மளுக்காக இருக்கிற ஒரே ஒரு உறவு இருக்காங்கள பார்த்திங்களா, அவங்கள நம்ம நிறைய டைமில் நினைக்கக்கூட மறந்துருப்போம். உண்மையான அன்பை நம்ம தெரிஞ்சுக்க பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம உதறி தள்ளப்படும் போது தான் அது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த உலகமே இல்லாமல் போனால் கூட உனக்குன்னு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை விட அதிர்ஷ்டசாலி அப்படின்றது யாருமே இல்லை. பாசம் வச்ச மனசுக்கு என்ன தான் பட்டாலும் புரியாது. ஒருத்தங்க நம்ம மனசில் அன்பை தான் விதைக்காங்களா இல்லை விஷத்தை தான் விதைக்காங்களான்னு கூட ஒரு சில உண்மையாக பாசம் வச்ச உறவுகளுக்கு புரிகிறதே கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்க பச்சோந்திகளா இல்லை வேஷம் போடுற விரோதிகளான்னு கூட தெரியாது. ஒரு சில பேர் கொடுத்த அவமானத்தில் நம்மளுக்கு அனுபவம் அப்படின்ற பாடம் கிடச்சிருக்கும். ஸோ அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நம்மளை உண்மையாகவே அவமானப்படுத்தினவங்களுக்கு நம்ம கொடுக்குற பரிசு என்னன்னா அந்த அனுபவம் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம மணிக்கணக்காக பேசினவங்க கிட்ட கூட நம்மளை மௌனமாக்கும் பார்த்திங்களா, அந்த நொடியை விட அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி இது அவங்கள சிறப்பாக வச்சு செஞ்சிடும். நம்மளோட வார்த்தையால் 4 பேரை திட்டுறோம் அப்படின்னா அதை விட வலியது பார்த்திங்கன்னா மௌனம் தான். ஒருத்தங்களோட அமைதி அப்படின்றது நம்மளைய அடிமையும்